நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th பே கமிஷனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஒன் அண்ட் ஒன்லி முன்னாள் முப்படையை சார்ந்த வீரர்களுக்கு உபயோகமான வீடியோக்களை மட்டுமே போட்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 8th சென்ட்ரல் பே கமிஷன் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிப்ரவரி 2025 இந்த மாதிரி மத்திய அரசுல வேலை பார்த்து கொண்டிருக்கவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியான 8th சென்ட்ரல் பே கமிஷன் அமைக்கப்படும். அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா 1 ஜனவரி 2026 இருந்து கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யப்படும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதுல அதுக்கப்புறம் என்ன பண்ணா பல்வேறு அமைப்புகள் எவ்வளவு இருக்கும், என்ன மாதிரியான அப்டேட்லாம் வரும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே டெய்லி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நாம இதை பிப்ரவரி 2025 வரைக்கும் இருக்கிற அப்டேட் எடுத்து தான் நம்ம இந்த இதில் போட்டுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இருக்குது அதுக்குள்ள. அதாவது இந்த 8th பே கமிஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்காக பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அதுல ஒண்ணு முக்கியமான அமைப்பா, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இடையில ஒரு பாலமா இருந்து செயல்படக்கூடிய தி நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்னா NCJCM அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தி நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அப்படிங்கிற இந்த அமைப்பு 3 முக்கியமான ஒரு அப்டேட்டை ரெக்குவயர்மெண்ட் வச்சிருக்காங்க இந்த 8th பே கமிஷன். இதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.96 அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் 96, 98 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை இப்ப எப்படி பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இவங்களுடைய அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 2.28 இருந்து 2.3 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்ப மினிமம் 2.28 கிடைக்கிறதுக்கான நம்ம மினிமமே எடுத்துக்குவோம். அதாவது 2.28 இருந்து 3 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லாருன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின் போது இப்ப நம்ம எவ்வளவுக்கு மேல இருக்கும் கம்பல்சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு இருக்கிற பேசிக் பே 1ன்னு வச்சுக்குவோம். டிஏ பாத்தீங்கன்னா 0.6 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1.6க்கு மேலதான் இருக்கணும். அப்படிங்கும் போது அதனால 2.28 அப்படிங்கும்போது அதனால 1.98 இருக்கணும். இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு மத்தியில இப்போ இந்த அமைப்பு, அதாவது இந்த நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரிங்கிற அமைப்பு 3 முக்கியமான பாயிண்ட்ல மொதல் பாயிண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்டைரக்டா சொல்லும் போதே பொட்டன்ஷியலி ரேஞ்சிங் ஃப்ரம் 2.28 to 3 அப்படி அந்த மாதிரி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இருக்கணும் அப்படிங்கிற ஒன்ன சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட் யூனிஃபார்ம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன யூனிஃபார்ம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்ப 7th சென்ட்ரல் பே கமிஷன்ல எந்த மாதிரி இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். பே லெவல் யாருக்கெல்லாம் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் யாருக்கெல்லாம் பே லெவல் இருந்ததோ அவங்களுக்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டரா 2.57 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பே லெவல் யாருக்கெல்லாம் 6, 7, 8, 9 இருந்தோ அவங்களுக்கு 2.62 ஆகும். பே லெவல் 10, 11, 12 யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களுக்கு 2.67 ஆகும். பே லெவல் யாருக்கெல்லாம் 13, 14 இருந்துச்சோ அவங்களுக்கு 2.72 ஆகும். மீதி பே லெவல் அதாவது 15 to 18 வரைக்கும் இருக்கவங்களுக்குலாம் 2.81 ஆகும். பென்ஷனர் யார் எந்த ரேங்க்ல வந்தாலும், எந்த பே லெவல் வாங்கிந்த பென்ஷன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 2.57 சொல்லி சென்ட்ரல் பே கமிஷன்ல பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன அவங்க இப்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யூனிஃபார்ம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பே லெவல் 1ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற, அதே மாதிரி பென்ஷன் இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து காமனா ஒரே இதை யூனிஃபார்மா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியான செய்தி தான். அது ஒரு அப்டேட் தான் அதுல. ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுனாக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2.81, 2.7 இருக்கும்போது பென்ஷனருக்கு 2.57 அதாவது மினிமம் தான் வச்சிருந்தாங்க அதுக்குள்ள ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம். ஆனா இதை யூனிஃபார்மா வைக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது அதுவும் குறிப்பா
மினிமம் ரேங்க்ல சிப்பாய் ரேங்க்ல இருக்கவங்களுக்கும், அதாவது பே லெவல் 5 வரைக்கும் இருக்கவங்களுக்கும், பென்ஷன் வாங்குற நண்பர்களுக்கும் இந்த யூனிஃபார்ம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஃபிட் பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறதால. மூணாவது வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் 5 ப்ரொமோஷன்ஸ் ஓவர் 30 இயர்ஸ் சர்வீஸ் பீரியட். யாரெல்லாம் 30 வருஷம் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ப்ரொமோஷன் வந்து இருக்கணும். இப்போ எப்படி எம்எஸ்சிபி நாய்க், எம்எஸ்சிபி அவுல்தார், எம்எஸ்சிபி நாய்க் சுதார்னு சொல்றாங்களோ 3 ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 ப்ரொமோஷன் வந்துட்டு 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாமே பிப்ரவரி 2025 வரைக்குமான அப்டேட் தான். இதுக்கு இனி வரும் அப்டேட் எல்லாம் நம்ம வந்து ரெகுலர் பேஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ற அனைத்து முன்னாள் முப்படை சார்ந்த வீரர்களுக்கும் மிக மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.